ஃப்ரண்ட் அப்படின்ற அமைப்பினுடைய 2வது கூட்டம் இங்க நடந்துருக்கு. இந்த கூட்டம் நடக்கக்கூடாது. அண்ணன் தான் என்னை வந்து இன்விடேஷன் போட்டு பல விஷயங்களை நான் சொல்லணும். ஏன்னா பேசுறவங்களுடைய கருத்துக்களை நாம ஒன்னொன்னா வாங்கி நிற்கிறோம். அவங்களுக்கு கூட இது தெரியணும். செங்கட்டுவன் சார் வந்து இன்விடேஷன்ல போட்டு பண்ணாங்க. முதல் கூட்டம் நடக்கும் போது என்ன தலைவர் பண்ணிடுன்னு பலர் கேட்டாங்க. அறிவிக்காதனால இங்க பலர் இல்லை. நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்றத விட நான் இந்த மண்ணில், நான் இந்த ஊர்ல, நான் தொழிலாளியுடைய மகன், என் மண், என் உயிர், என் மூச்சு, அது தங்க வயல் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த அமைப்பிலே தொடர்வார்கள், தொடர வேண்டும். யார் தலைவர்? இந்த குழு நிர்ணயிக்கும். இன்னைக்கு என்ஜிஎஃப் எக்ஸ் சேர்மன் இங்க வந்திருக்கிறார். அவர் ஏன் சொல்றாருன்னா, நான் எஸ்டி பிளாக்ல பிறந்தேன், நான் எஸ்டி பிளாக்ல வளர்ந்தேன், நான் என் ஊர், என் மண், என் தங்க வயல், நான் வரேன். இன்னைக்கு மோகன் கிருஷ்ணா இங்க வந்திருக்கிறார், ஆர்கே ஃபவுண்டேஷன். நாம 2008க்கு பிறகு நம்ம டீலிமிட்டேஷன் ஆச்சுன்றதை இன்னும் மறந்துட்டோம். நம்ம தொகுதி ஈகோட்டா வரைக்கும் இருந்தது. இது கேஜிஎஃப் கான்ஸ்டிட்யூன்சி. இந்த கேஜிஎஃப் கான்ஸ்டிட்யூன்சில இல்லாதவங்க எம்எல்ஏ ஆகிறாங்க. ஆனா இந்த கேஜிஎஃப் கான்ஸ்டிட்யூன்சின்னு வரும்போது நம்ம தங்கவயல் வந்து அது வரைக்கும் போயிட்டீங்க. இன்னைக்கு நான் என் ஊர், என் மண், என் தங்கவயல், நான் இந்த மண்ணுக்காக நான் உங்களோட வேலை செய்யற வரவேற்கப்படுகிறோம். எல்லாரையும் அழைச்சார். அவர் பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டார் இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு எங்களுக்கு நான் தெரியும். எல்லாரையும் அழைச்சார். பலருடைய கேள்விக்கு அவர் பதில் சொன்னார். யாரையும் இல்ல, எல்லாருக்கும் இன்வைட் பண்ணிக்கிறோம். எல்லாருக்கும் பல விதத்துல நாம இன்னைக்கு கொண்டு வந்துடும். அந்த ஒரு மோனோகிராம கூட நீங்க பார்க்கணும். பிஜிஎம்எல் பெமல் அப்படின்னு சொல்லி 2 கரங்கள் ஒன்றுபட்டு யுனைடடா நாம இணைவோம் என்பதுதான் அந்த சிம்பல கூட இங்க உருவாக்கப்பட்டு இருக்கு. இந்த கூட்டத்தில் நம்ம எக்ஸ் முனிசிபாலிட்டியுடைய கேடிய ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் ஸ்டான்லி இருக்கிறார். டிஎம்கே அமைப்பில் இந்த அண்ணன் சேகர் பேசினார். இன்னைக்கு எக்ஸ் சிஎம்சி பிரசிடென்ட் தயானந்த் ஜேடிஎஸ்ல இன்னைக்கு பேசினார். ஐஎன்டிசி லீடர் பேசியிருக்கிறார். இன்னைக்கு சிஐடி தொழிற்சங்கத்தில் இருந்த அண்ணன் கணேஷ் இங்க பேசியிருக்கிறார். இங்க எக்ஸ் கவுன்சிலர் நடராஜ் இங்க உட்கார்ந்துக்கிறார். தமிழ்ச்சங்கம், மற்ற ஆர்பிஐ எல்லா அமைப்புகளும் இருக்குது. இவர்தான் பெரியவர், இவர்தான் சிறியவர், அது என்றதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக இந்த கூட்டம் போலீஸ் இது கூட்டம் நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா போலீஸ் மட்டும் 4 லெட்டர் கொடுக்குறாங்க. ஏன்னா நீ கொடுக்காத, என்ன எந்த போலீஸ் கேட்குதோ கேட்கட்டும். நான் சொன்னேன் போலீஸ்க்கு, கேஜிஎஃப் அழிக்கிற கேஜிஎஃப் காப்பாற்றுறதுக்கு கூட்டம் நடத்துறோம். இதுதான் சப்ஜெக்ட். இந்த ஊரை அழிக்க எம்எல்ஏ நினைச்சா அந்த எம்எல்ஏவை எதிர்த்து நிற்கும் இந்த சேவ் கேஜிஎஃப். இந்த ஊர்ல பெருந்துல மடையனா இந்த ஊர் எம்பி நினைச்சா அதை எதிர்த்து நிற்கும் இந்த சேவ் கேஜிஎஃப். யாருக்கும் பயப்படுற கமிட்டி இது இல்ல. பயப்படாது, மிரட்ட முடியாது அப்படின்றத சொல்றதுக்காக சொல்லிக்கிற அதுதான் சேவ் கேஜிஎஃப். ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க இன்னைக்கு மைன்ஸ் யூனியன் இது கேஸ போட்டாங்க. யூனியன் பார்த்துக்கோ கிடையாது. பெமல்லே கான்ட்ராக்ட் லேபர் அங்க ஒரு யூனியன் இது, அந்த யூனியன் பார்த்துக்கோ கிடையாது. அது இல்ல. இப்ப சப்ஜெக்ட் தங்கவயல் மண்ணிலே பிறந்தவனுக்கு பெமல்ல வேலை கொடுன்னு கேட்கிறோம். அது நம்ம சப்ஜெக்டா ஒரு யூனியன் சப்ஜெக்டா? நம்ம சப்ஜெக்ட். என் தங்க வயலிலே பிறந்தவனுக்கு ஏன் வேலை இல்லை, வேலை கொடுன்னு கேட்கிறோம். என் தங்க வயல பட்சம் ஈக்குவல், அதே சம வேலை செய்கிறான், அதே திறமை இது, ஏன் நீ அவனை அப்பாயிண்ட் பண்ண மாற்ற, அவனுக்கு ஏன் பிரிஃபரன்ஸ் கொடுக்கல அப்படின்னு நாம இன்னைக்கு கேட்கிறோம். அதுதான் சேவ் கமிட்டியினுடைய சப்ஜெக்ட். இன்னைக்கு பிஜிஎம்எல் இருக்குது, கேஸ் போட்டாங்க, இன்னொரு கோர்ட்ல எடுத்து அப்பீல் போட்டாங்க. அது கேஸ் நடக்கும். சாதாரண ஒரு 52
கோடி 20 வருஷத்துக்கு வட்டி போட்டு தொழிலாளிக்கு 6% கொடுன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் சொல்லுது. அதை எதிர்த்து இன்னைக்கு பிஜிஎம்எல் நிர்வாகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் கேஸ் போடுறான்னு சொன்னா விட்டுணுமா? கோடிக்கணக்கான ரூபாய் இன்னைக்கு பேங்க்ல லோன் வாங்கிட்டு கட்ட முடியாத ஊரை விட்டு ஓடுறவங்க சாதாரண தொழிலாளிக்கு எத்தனை கோடி ஆயிடும்? இதை கேட்க வேண்டியது யார்? எம்எல்ஏ. இதை கேட்க வேண்டியது யார்? எம்பி. கேட்காத போது யார் கேட்கணும்? அதான் சேஃப் எம்பி. சோ தங்க சுரங்கத்தினுடைய பிரச்சனையை டெல்லி வரை கொண்டு செல்ல வேண்டிய தருணத்திலே நாம் இருக்கின்றோம். மத்திய அரசை பார்த்து இன்னைக்கு நான் வண்டி போய் டெல்லியில கத்தனேன், அது எடுபடல. ஒரு கட்சி தனியா போய் ஜந்தர் மந்தர்ல நான் போராட்டம் பண்ணேன், அது எந்த அளவுக்கு எடுபடல. ஒரு தங்க வயலே திரண்டு அனைத்து அரசியல் கட்சியை போய் ஜந்தர் மந்தர் கிட்ட உட்கார்ந்தா டெல்லியே அதிரும். அதை செய்யணும். அதுதான் சேஃப் கமிட்டியினுடைய வேலை. இன்னும் எத்தனை வருஷமா கோர்ட்டுன்னு சுத்தி அந்த தொழிலாளர்கள் செத்து 100,000 தொழிலாளி மண்ணோட போயாச்சு. இன்னும் இருக்கிற தொழிலாளி செத்த பிறகு அந்த குடுகிறியா? எஸ்டிபிபி தொழிலாளர்களுக்கு மட்டும் வேண்டி இல்ல, இன்னைக்கு யூபிஏ 1 கவர்மெண்ட், இன்னைக்கு கோர்ட், மைன்ஸ்ல இருக்கிற எல்லா தொழிலாளிகளுக்கும் எக்ஸ் எம்ப்ளாயிகளுக்கு வீடு சொந்தமாக்கணும்னு சொல்லிக்குது. இது அமல்படுத்தாத வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. இதை யார் கேட்கணும்? மைன்ஸ்ல வீடு வீடா இருக்கிற லைன் பஞ்சாயத்தை ஒன்று திரட்டணும். லைன்ல இருக்கிற இளைஞர் அமைப்பை ஒன்று திரட்டணும். லைன்ல இருக்கிற மாதா குறிச்சடியில இருந்து கோயில் கமிட்டியில இருந்து எல்லாருக்கும் லெட்டர் கொடுக்கணும். எத்தனையோ முதலமைச்சர்களை பார்த்தவர் இன்றைக்கு அகில உலகமே தலை தூக்கி பார்க்கின்ற சோனியா காந்திக்கு நெருக்கமானவர். இயக்கத்தை சார்ந்த அனைத்து சகோதரர்களே, தலைவர் அவர்களே, கார்பரேட் முனிசிபாலிட்டி முன்னாள் கவுன்சிலர்களே மற்றும் இந்த கூட்டத்தின் ஃபவுண்டேஷன் போட்டவர், அடிக்கல் நாட்டவர் அன்பு தலைவர், அன்பு சகோதரர் செங்கோலுடன் மற்றும் டாடி அன்பவர்களே, இதற்கு முதுகெலும்பாக நின்ற அருமை தோழர் திருவாளர் ஜோதி பாசு அவர்களே, இவ்வளவு நேரம் உரையாடி பல விஷயங்களை எடுத்து தங்களுடைய முன்னால் என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றத ஒரு அட்வைஸ் பண்ணி எல்லாரையும் ஒன்னா இருக்கணுன்ற மனசுல பல லீடருங்க பேசியிருக்கிறீங்க. நான் இன்னைக்கு கலந்து கொண்ட காரணம், இன்னைக்கு கூட 2-3 ப்ரோக்ராம் இருந்துச்சு. கடந்த 2-3 நாளா எனக்கு ஜாஸ்தி போட்டு அர்த்தமும் இல்லை. 2 ಜನವರಿ 1ಕ್ಕೆ ಹೊಸ ವರ್ಷ புத்தாண்டு சொல்றதுக்காக பல லீடருங்க பல ஆபீசர்ஸுக்கு போன பழக்கம் நம்ம வீட்டுக்கு அம்மா நிறைய கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரசன்ட் மினிஸ்டர் வந்து அவர் வீட்டுக்கு போயிருக்கு. அப்போ என்ன கேட்டார், 10 நாளைக்கு முன்னால நீ கேஜிஎஃப் போயிருந்தியா? நான் போயிருந்தேன். காங்கிரஸ் கட்சிக்கு விரோதமான ஒரு குழா உள்ளது. ஏதோ சேவ் கேஜிஎஃப். நீ எப்படி அந்த மீட்டிங்க்கு போன இன்சார்ஜ் ஆகும்? நான் சொன்னேன், நான் போனது வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் இல்லை பொறுப்பான பொசிஷன் இருக்கிறதுக்காக என்ன அவங்க கூப்பிடல. அது என் ஊர், நான் பெரும்பூர், இன்னைக்கு கூட இந்த ஊரில் பொறுமை இருக்குது. ஆகையினால அந்த ஒரு நட்பு இருக்குது எனக்கு. அந்த விஷயத்துக்காக போயிருந்தேன். ப்ளஸ் இந்த விஷயமும் எனக்கு தெரிஞ்சு
கட்சி சேர்க்கை அப்படின்றத சகோதரர் தாடியனும் செங்கோட்டு வந்த சகோதரரும் என்ன இந்த ஒரு சேர்க்கை மீட்டிங் என்ன செகண்ட் மீட்டிங் ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்ன அழைச்சிருந்தாங்க. இந்த காரணத்துக்கு நான் போயிருந்தேன். அவங்க எல்லாமே சேர்ந்து நீ இருக்கிற கட்சிக்கு விரோதம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த விஷயத்துக்கு நான் போகல. நான் போகிறது இதுதான் விஷயம். சேர்க்கை செக் பண்ணுறது இன்னைக்கு அழிஞ்சிருக்கு. ஒரு யாரால் அழிஞ்சிருக்குன்றது எல்லாரும் நீங்கள் எல்லாருக்கும் அறிஞ்ச விஷயம். அது ஒரு காரணத்தினால நான் இந்த மீட்டிங்கு போனது நிஜம். வரப்போகிற இன்னும் ஒரு 3-4 நாளுக்குள்ள இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது, செகண்ட் மீட்டிங்கு. அது கூட நான் போவேன் சொன்னேன். நீ போனா எந்த காலத்துக்கு ஒன்று நீ காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற, நீ பொசிஷன் இருக்கிற, ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி இருக்கிற, நீ சேர்மனாக இருக்கிற, இப்போ கூட நீ இந்த ஃப்ரீ கேரண்டி ஸ்கீம் இருக்குது. அதில் கூட நான் வைஸ் சேர்மன். ஸோ இந்த பொசிஷன்லாம் இருக்கிறதுனால கட்சி பற்றி நீ எதுவும் தவறாக பேசக்கூடாது. நான் சொன்ன தங்கவேலை பொறுத்த வரைக்கும் எனக்கு கட்சி எந்த கட்சிக்கும் முக்கியம் கிடையாது. என் தங்கவேலு அவங்களுடைய எதிர்காலம் மற்றும் இந்த ஊருடைய நல்வாழ்வுக்காக நான் எதை வேணா தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். நல்ல மந்திரி, ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய மந்திரி, வெறும் பெரிய பொசிஷனில் இருக்கிறவரு. அவர்கிட்ட யாரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் 5ஆம் தேதி நடக்கிறவருக்கு போகப்படாது அப்படின்னு சில நண்பரும் கூட ஃபோன் பண்ணாங்க. எதுக்கு சார் சொல்லி நீங்கள் இந்த மாதிரி தான் எதுக்கு பேசிட்டு 2013 எலெக்ஷன் வந்து கண்டெஸ்ட் பண்ணும்போது டிக்கெட் வாங்குறதே பெரிய விஷயம். உங்க ஆளை வந்து உங்களை எல்லாம் கூட முடிச்சு அனுப்பினாங்க. திருப்பியா அந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி வரப்பா நான் அங்கே போகாது இருக்க முடியாது. என் குடும்பம் இன்னும் இருக்குதாங்க. எங்க மக்கள் இந்த நிலைமையில இருக்கிறாங்க. தினநித்தியம் ஹாஸ்பிட்டலில் டெத் ஆகினே இருக்கு. குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி கிடையாது. பிஎம்எல் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. டெம்பரரி எம்ப்ளாய்ஸ் கிடையாது. ப்ளஸ் பிஜிஎம் வந்து வீடு விஷயம், இது மாதிரி நிறைய எங்கள் ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கெல்லாம் அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல காரணத்துக்கு தான் போயிருக்கிறத தவிர அரசியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு நாங்கள் தங்கவேலுக்கு போயிருந்தில்லை. ரொம்ப கிளியராக நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். மறுபடியும் கூட சொல்கிறேன், எனக்கு என்னுடைய கட்சி எவ்வளோ முக்கியமோ தங்கவேல் மக்கள் அதோடைய முக்கியம். தங்கவேலுடைய நலனு கூட வளர்ச்சி கூட எனக்கு எல்லாத்தோடைய முக்கியன்றதுக்காக நான் போவேன்னு சொல்லிட்டு அந்த உறுதியை தெரியல எடுத்துக்கிட்டே நான் வந்திருக்கேன். வரப்போகிற காலத்தில் கூட எல்லாம் பெரிய லீடர்கள்லாம் பேசினாங்க. டேரக்டராக மிஸ்டர் மோகன் கிருஷ்ணா பேசினாரு, ரொம்ப நல்லா